கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திப்பதற்கு நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். திருமணம் ஒற்றுமை மற்றும் கூட்டாண்மையின் கொண்டாட்டம் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 128 இவைகளை சிந்திப்பதற்காக நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைய சமூகம் தனி மனித சுதந்திரம் என்ற பெயரிலே உறவுகளை விட்டுவிட்டு தனித்து வாழ்வதையே வெற்றியாக கருதும் காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தனி மனித சுதந்திரம் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே அது எல்லை மீறுகின்ற பொழுது நாம் நம்முடைய உறவுகளை தவிர்த்து விடுகின்ற ஒரு நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்றோம். உறவுகள் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வி கேட்கின்ற நிலைக்குள்ளாக நாம் செல்லுகின்றோம். இன்று சமூக ஊடகங்களிலே அதிகமாக காணுகின்ற காட்சிகள், நீங்கள் யூடியூப்ல எடுத்துக்கொள்ளலாம், டிவியிலே வருகின்ற சீரியலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சினிமா எதுவாக இருந்தாலும் அதிலே அதிகமாக பேசப்படுகின்ற, பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற அல்லது வெளிவருகின்ற காட்சிகள், செய்திகள் என்னவென்று சொன்னால், திருமண உறவுகள் உடைந்து போகின்ற ஒரு காட்சிகளைத்தான் அதிகமாக நம்ம சமூக ஊடகங்களிலே நாம் பார்க்கின்றோம். விவாகரத்துகள் அதிகரிக்கின்ற ஒரு நிலை, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற விரிசல் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை, கள்ள தொடர்புகளை குறித்ததான காட்சிகள், இது மாதிரி தான் இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே அதிகமாக பெருகி இருக்கிறது. ஏன் அப்படி வருகிறது என்று சொன்னால், ஒரு சமூக ஊடகத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சமூகத்திலே அது பரவி இருப்பதனாலே தான் அப்போதுதான் அதுக்கு அதை பார்ப்பதற்கான மக்கள் அதிகமாவார்கள். அது ஒரு மார்க்கெட். ஆக இப்படி நாம் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை காட்டிலும் இப்படிப்பட்ட ஜோக்குகள் தான் அதிகமாக வெளியே வருகின்றது. நீங்கள் செய்தித்தாள்களிலே வருகின்ற ஜோக்காக இருக்கலாம், அல்லது சினிமாவிலே வருகின்ற ஜோக்காக இருக்கலாம். இது எல்லாம் அந்த உறவை சீர்குலைக்கின்ற சூழலிலே ஏற்படுகின்ற அந்த நகைச்சுவையிலே நாம் மகிழ்வது என்கின்ற ஒரு நிலையிலே தான் நாம் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலிலே திருமணம் என்பது வெறும் சடங்கோ அல்லது சமூக மரபோ அல்ல என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக திருமறையின் வழியாக அது என்ன சொல்லுகிறது? அது அன்பு, நம்பிக்கை, பொறுப்புணர்வு இவைகளை உள்ளடக்கிய ஓர் உடன்படிக்கை என்பதை திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் அல்லது குடும்பம் என்பது சாதாரணமானதல்ல. அது ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒருவர் பேரிலே ஒருவர் நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய பொறுப்புணர்வை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை. இவைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு உடன்படிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக திருமணங்கள் என்பது நல்ல குடும்பங்களை உருவாக்குகிறது. நல்ல குடும்பங்கள் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாளினுடைய தலைப்பு, எனவே திருமணம் என்பது ஒற்றுமை மற்றும் கூட்டாண்மையின் கொண்டாட்டம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக திருமணம் என்பது இந்த இரண்டு குறையற்ற நபர்களுடைய இணைவு அல்ல.
குறையற்ற நபர்கள், எந்த விதமான தப்புமே இல்லாத இரண்டு பேர் ஒரு திருமண வாழ்விலே இணைவது என்பது அல்ல. மாறாக ஒரு சில குறைவுகளோடு தான் இருவரும், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடித்த மாதிரி எனக்கு பிடிக்கும், அப்படித்தான் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு குறைவுள்ள ஒரு நபர்களுடைய ஒரு இணைவு என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரே குணநலன்களை கொண்டவர்கள் அல்ல, வெவ்வேறு குணநலன்களும் அனுபவங்களையும் கொண்ட இரண்டு பேர் அன்பு செலுத்துவது இது சாதாரணமானதல்ல. நான் வளர்ந்த சூழல், நான் வாழ்ந்த சூழல் வேறு, என்னுடைய குடும்பம் வேறு, என்னுடைய மனைவி வளர்ந்த சூழல் வேறு, அவர்களுடைய குடும்பம் வேறு. ஆனால் பல குணநலன், எனக்கு இருக்கிற குணநலன்கள் என்னுடைய மனைவி இடத்துல இருக்காது. இப்படிப்பட்ட நிலையிலே திருமணம் வாழ்விலே நாம் இணைகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மன்னிக்கிறதிலே இருக்கிறது. அந்த மன்னிப்பிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை, ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கு இருவரும் அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே தான் திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் படித்த பகுதியில இருந்து ஒரு 3 சிறு குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, நீங்கள் குடும்ப வாழ்விலே நீங்கள் உறவை விரும்ப வேண்டும், உறவை விரும்புங்கள். பிரசங்கி புத்தகம் சாலமோனுடைய வாழ்க்கை அனுபவத்திலே இருந்து பிறந்த ஒரு ஞான இலக்கியம் என்று சொல்லலாம். அந்த நீதிமொழிகள் மற்றும் பிரசங்கி இவைகளை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அதிகமாக எனக்கு பிடித்த இந்த பகுதி நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இவைகளை படிக்கின்ற பொழுது நான் உணர்ந்து படிப்பதற்கு நான் விளைவேன். வேகமாக படிக்க வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன். அவ்வளவு கருத்து செறிவுகள் அதில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் உறவை விரும்ப வேண்டும். இது நாம் வாசிக்க கேட்ட பகுதி திருமண வழிபாடுகளிலே அதிகமாக ஒருவேளை வாசிக்கப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற ஒரு வேத பகுதியாக இருக்கும். பெரும்பாலும் நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே வாசிப்போம் அல்லது ஆதி ஆகமத்திலே வாசிப்போம். இதுவும் ஒரு சில இடங்களிலே வாசிக்கப்படுகின்ற ஒரு பகுதி தான். இப்பகுதியை ஒருவேளை நாம் உற்று நோக்கினால் இது முதன்மையாக திருமணத்தை குறித்து பேசவில்லை. மாறாக மனித வாழ்விலே தோழமை, ஒத்துழைப்பு, பரஸ்பர ஆதரவு மற்றும் ஒற்றுமை இவற்றினுடைய அவசியத்தை வலியுறுத்தி பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற நட்பு, ஒரு அன்பு, தோழமை, ஒரு ஆதரவு, ஒரு உடன்படிக்கை, ஒற்றுமை, இவைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த பகுதி பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது. வசனம் 9 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே நிறைய காரியங்கள் 9 ஒரு 3 வசனங்களை நாம் படித்தோம். இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று சொல்லுகின்றார். ஆக பிரசங்கி கூறுவது மனிதன் தனிமையிலே வாழ்வதற்காக அல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இங்கே பிரசங்கி எடுத்து போகிறார். ஆக திருமணம் என்பது அதற்கு முன்பதாக மனிதன் தனிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் படைக்கப்படவில்லை, மாறாக இருவர் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கு. அதற்கு திருமணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற உண்மைகள் 2, 3, 4 உண்மைகள் அங்கே இருக்கிறது. ஒருவர் விழுந்தால் மற்றவர் அவரை எழுப்பி விடுவதற்கு 2 பேர் சேர்ந்திருந்தால் என்ன நன்மை? இங்கே வசனம் 9வது வசனம் நீங்கள் பாருங்களே, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அப்படியே நாம் அதுக்கு அடுத்த வசனம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. ஆக இது 2 பேர் சேர்ந்திருப்பது நலம். அந்த 2 பேர் சேர்ந்திருப்பது என்பது, ஒரு நட்பிலே 2 பேர் சேர்ந்திருப்பது என்பது நீண்ட நாள் வராது. ஆனால் ஒரு குடும்ப உறவிலே, திருமண வாழ்விலே
2 பேர் சேர்ந்திருப்பது என்பது அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களோடு நிலைத்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மீண்டும் சொல்லுகின்றார், ஒருவன் தனியாக இருந்தால் பலவீனம் அடைவான், இருவர் இணைந்தால் அது 2 பேரும் வலிமை பெறுவார்கள், ஆற்றல் பெறுவார்கள், பலன் பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார். 2 பேர் சேர்ந்து உழைத்தால் சிறந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். 3 இலைகளால் பின்னப்பட்ட கயிறு எளிதில் அறுந்து போகாது என்பது ஒற்றுமையினுடைய வலிமையை இந்த இடத்திலே குறிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இவைகள் எல்லாம் எதை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்விலே தனித்திருப்பது நல்லதல்ல, மாறாக உறவோடு சேர்ந்து வாழ்ந்து இருப்பது மிக மிக அவசியம் என்பதை இங்கே பிரசங்கி மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். ஆக 2 பேர் தான் ஒரு குடும்பத்திலே இருக்கிறார்கள், கணவன் மனைவி இருக்கிறார்கள். எப்படி 3 பேர் அந்த இடத்திலே இந்த 12வது வசனம் பாருங்க, ஒருவனை 6ஆம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. 2 பேர் எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொன்னால், அந்த கணவன் மனைவியோடு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் இணைகின்ற பொழுது அது ஒரு முப்புரி நூலாக மாறுகின்றது. அதை உடைப்பதற்கு யாராலும், மறுத்தெறிவதற்கு யாராலும் முடியாது என்பதை நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் திருமணத்திலே வெளிப்பட வேண்டிய தோழமை, பரஸ்பர ஆதரவு, ஒன்றிணைவு, இவைகள் எல்லாம் இந்த வாழ்வை பகிர்ந்து கொள்ளுகின்ற மனப்பான்மை ஆகியவற்றினுடைய இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக திருமண வாழ்வு, ஒற்றுமை, கூட்டாண்மையின் கொண்டாட்டம் என்பது முதலாவது உறவிலே இருக்கின்றது. இரண்டாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் வாசித்தோம். இது பெரும்பாலும் திருமண ஆராதனைகளிலே வாசிக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி. இதற்கான தலைப்பு உயர்ந்த எண்ணங்களோடு வாழுங்கள். முதலாவதாக உறவை விரும்புங்கள், இரண்டாவதாக உயர்ந்த எண்ணங்களோடு நீங்கள் வாழுங்கள். இந்த பகுதி எழுதப்பட்ட வரலாற்று ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பகுதி எழுதப்பட்ட வரலாற்று சூழல், இந்த பகுதி எழுதப்பட்ட கான்டெக்ஸ்ட் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இப்பொழுது இருக்கிற இந்த கான்டெக்ஸ்டோடு, இந்த சூழலோடு நாம் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த பகுதி எழுதப்பட்ட சூழல் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நகரிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்காக இந்த கடிதத்தை எழுதுகின்றார். அங்கே எபேசு நகரம் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு நகரம் என்று சொன்னால், சமய வழிபாடுகள் நிறைந்த ஒரு நகரம். அடுத்ததாக ஒழுக்க சவால்கள் நிறைந்த ஒரு நகரம். ஏனென்றால் கிரேக்க ரோம பேரரசனுடைய அமைப்புகளாலே அந்த எபேசு நகரம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. ஒழுக்கம் கேள்வி கேட்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இவைகளெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே பவுல் இங்கே அறிவுரையாக கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரையாக கூறுகின்ற பகுதி தான் இந்த பகுதி. இன்றைக்கு நிறைய பேர் இந்த பகுதியை நாம் படிப்போம். ஒரு சில என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஆணாதிக்க சிந்தனையான ஒரு பகுதி என்றெல்லாம் ஒரு சிலர் வாதிடுவார்கள். அப்படி அல்ல. ஏனெனில் எதற்காக அதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கணவன் கீழ்ப்படியக்கூடாது என்றெல்லாம் சொல்லி நிறைய பேர் விவரிப்பார்கள். ஆனால் பவுல் அழகாக தொடங்குகிறார். அந்த வசனத்தை யாரும் வாசிக்க மாட்டார்கள். மிக அழகாக தொடங்குகிறார். 21வது வசனம் யாராவது வாசிங்க. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த இடத்திலே பவுல் யாரை சொல்லுகிறார்? கணவரை பார்த்து சொல்கிறாரா, இல்ல மனைவியை பார்த்து சொல்கிறாரா? இல்லை, 2 பேரையும் பார்த்து பவுல் சொல்லுகின்றார். நீங்கள் கடவுளுக்கு பயந்து கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய சிந்தையை இந்த இடத்திலே சொல்லுகின்றார். ஆக அந்த கால சூழலுக்கு ஏற்ற பதிலாகத்தான் பவுல் எழுதின இந்த கடிதம் இருந்தது. அதை இந்த காலகட்டத்திலே நாம் அதை ஒப்பிட்டு பார்த்து நாம் இந்த காலகட்ட சூழலுக்கு இதை நாம் ஆட் பண்ணி கொள்ளலாம், சேர்த்துக் கொள்ளலாம்.
ஆக பவுல் தன்னுடைய போதனையிலே மிக அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்கு பயந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தைகளோடு இங்கே பவுல் தொடங்குவதை பார்க்க முடிகின்றது. இப்பகுதியிலே பவுல் அதிகமாக வலியுறுத்துவது வசனம் 21 24 அந்த வசனங்கள் அடங்கிய பகுதியில பரஸ்பர கீழ்ப்படிதல், ஒருவருக்கொருவர் எப்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே பல அந்த உதாரணத்தோடு சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். ஆகையால், அதாவது கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளிலே நீங்கள் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அன்பு கூறுகின்றார் என்று சொல்லுகின்ற இந்த பகுதி. இது என்ன நமக்கு பவுல் கற்றுத்தருகின்றார்? கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் நல்ல உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கணவன் மனைவியினிடத்திலே மாத்திரம் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த எண்ணங்கள் அல்ல, அல்லது மனைவி கணவனிடத்திலே மாத்திரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அல்ல. மாறாக 2 பேரும் உயர்ந்த எண்ணங்களோடு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாளர்களாக இந்த சமூகத்திற்கு முன்பாக அவர்கள் வாழ வேண்டும். அதைத்தான் பவுல் இந்த இடத்திலே விரும்புகின்றார். அங்கே இருக்கின்ற கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை, நீங்கள் ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதுபோல நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே பரஸ்பர கீழ்ப்படிதலை, 2 பேருக்குமான கீழ்ப்படிதலை இந்த இடத்திலே சொல்லுகின்றார். அதன் பின்பதாக வசனம் 25 28 இந்த வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவை போல தன்னலமற்ற அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார். சாதாரணமான அன்பு அல்ல, மாறாக எப்படி சொல்லுகிறார்? புருஷர்களே, உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகின்றார். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்க இருக்கும், கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். என்னவென்றால், இந்த சபைக்காக, திருச்சபைக்காக, இந்த சமூகத்திற்காக கிறிஸ்துவானவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதிலே என்ன ஒளிந்திருக்கிறது, அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய தன்னலமற்ற எதிர்பார்ப்பற்ற ஒரு முழுமையான அன்பு அதிலே அடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த வசனம், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களிலே அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகின்றார். ஒரு தன்னலமற்ற அன்பை இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். இந்த அன்பு என்பது புருஷனுக்கு மாத்திரம் அல்ல, மனைவிக்கும் இருக்க வேண்டும், புருஷனுக்கும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே 2 பேருக்கும் அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகின்றார். அதற்கு பின்பதாக வரைக்கும் படிக்கின்ற பகுதியெல்லாம் நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள். தியாகமுள்ள தலைமைத்துவம் என்பது இருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்திலே ஒரு தியாகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார். 2 பேருக்கும், கணவன் மனைவி 2 பேருக்கு உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும். அங்கே கணவன் மனைவியை ஏளனமாக பேசுவதோ தரக்குறைவாக பார்ப்பதோ அல்ல, மாறாக மனைவிக்குரிய மரியாதையை கணவன் தர வேண்டும். திருமண உறவிலே இத்தனை விஷயங்கள் அங்கே அடங்கி இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிலைத்திருக்கின்ற ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். ஆக கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போல கணவனும் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவியும் கணவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகின்றார். இது ஒரு உயர்ந்த எண்ணங்களை உடைய, உயர்ந்த எண்ணங்களை உடைய ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அது கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக
கடவுள் மெச்சுகின்ற ஒரு குடும்பமாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் எபேசு திருச்சபையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஆனால் எபேசு திருச்சபை பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே அந்த இடத்திலே சோரம் போயிருந்த ஒரு நிலை அந்த நாட்களிலே காணப்பட்டது. அதனால்தான் பவுல் இங்கே அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். ஆக முதலாவதாக நான் சொன்னேன், உறவை நாம் விரும்ப வேண்டும். இரண்டாவதாக உயர்ந்த எண்ணங்களோடு நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக உண்மையான அன்பு செலுத்துங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வசனங்கள் அடங்கிய 3 வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்தோம். இந்த பகுதியிலே பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கின்ற கேள்விக்கு அவர் பதில் அளிக்கின்றார். ஒரு இடத்திலே ஒரு கேள்வியை கேட்போம் என்று சொன்னால் அந்த கேள்வியிலே என்ன இருக்க வேண்டும்? நான் கேட்கின்ற எனக்கு ஏதாவது ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் நான் கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் என்ன அல்லது அந்த உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் கேட்க வேண்டும் ஒரு கேள்வியை. அல்லது பதில் தெரிய வேண்டும் என்பதற்காக அல்ல, உண்மையை அறிந்து கொள்ளுகின்ற நோக்கிலே இருக்க வேண்டும். அல்லது ஒருவருக்கொருவர் இந்த கேள்வி கேட்பதினாலே ஒரு புரிந்து கொள்ளுதல், பரஸ்பர ஒரு புரிந்து கொள்ளுதல் உருவாகும் என்ற நோக்கிலே நான் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். அல்லது நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். ஆனால் இங்கே பரிசேயர் இயேசுவினிடத்திலே கேட்ட கேள்வி எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலோ அல்லது கிறிஸ்து இயேசுவுக்கும் நமக்கும் இடையே ஒரு பரஸ்பர ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலோ அவர்கள் கேட்கவில்லை. மாறாக இயேசுவை சோதித்து குற்றம் சாட்டுகின்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி, ஏதாவது இவர் ஒரு பதில் சொல்வார், அந்த பதிலிலே இருந்து நாம் இவரை பிடித்து எப்படியாவது நாம் அவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக கேட்கப்பட்ட கேள்விதான் இந்த கேள்வி. அந்த கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பதில் சொல்வதுதான் நாம் படித்த பகுதி. வசனம் 3 பரிசேயர் இயேசுவிடத்திலே கேட்ட கேள்வி, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாவது தள்ளி விடுவது நியாயமா என்று சொல்லி கேட்கிறார்கள். இதற்கு இவர்கள் கேட்ட அந்த கேள்வியிலே நிறைய அரசியல் சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே இருந்த அரசியல் சூழ்நிலையிலே இயேசு ஒருவேளை இதுக்கு எப்படி பதில் கொடுத்தால் அதை அரசியலாக்குவது அல்லது அவரை மாட்டி விடுவது என்றெல்லாம் சொல்லி இந்த கேள்வியிலே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதற்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் மற்றும் 2ஆம் அதிகாரம் 24 ஆகிய வசனங்களை மேற்கோள் காட்டி இந்த பரிசேயர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? அதாவது திருமணத்திற்கான ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வாழ்வதற்கான கடவுளுடைய ஆரம்ப தொடக்க நோக்கத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். 1:27 என்ன சொல்லுகின்றார்? ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது தனியாக படைக்கவில்லை, மாறாக அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்கின்ற அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இங்கே பரிசேயருடைய கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் அளிக்கின்றார். அதற்கு பின்பதாக கேட்கின்ற கேள்வி எல்லாம் வேறு. அப்போ எதற்கு மோசேயினுடைய காலத்திலே இப்படி எல்லாம் நடந்தது, விவாகரத்து பண்ணுவது நியாயம் என்றெல்லாம் சொல்லுகிறாரே, அதெல்லாம் அந்த கேள்வி நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படவில்லை. அது வேறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2க்கும் பதில் அளிக்கின்றார். தள்ளி விடுவதற்கும் பதில் அளிக்கின்றார், விவாகரத்து செய்வதற்கான காரணம் என்ன என்பதற்கும் இந்த இடத்திலே அவர் பதில் வழங்குவதை பிற்பகுதியிலே நாம் வாசிக்க முடிகின்றது. ஆக இந்த வார்த்தைகள், திருமணம் என்பது வெறும் ஒரு சமூக ஒப்பந்தம் அல்ல, மாறாக அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை வாழ்வு என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் இங்கே சொல்லுகின்றார், விதி நிமித்தம் இங்க 4வது வசனத்திலே
ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்லுகின்றார். 5வது வசனத்திலே அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை, திருமணம் அல்லது குடும்ப வாழ்வு என்பது அது கடவுளால் அமைக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை வாழ்வு என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது வேறு வேறு குணநலன், ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், வேறு வேறு குணநலன்கள், வேறு வேறு பின்னணிகள் கொண்ட 2 பேர் இணைகின்ற ஒரு தியாகமான அன்பு, நம்பிக்கை, பொறுப்புணர்வு மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் ஒன்றித்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அல்லது இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஓர் உடன்படிக்கை வாழ்க்கை என்பதைத்தான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு கணவன் மொபைல்ல இருக்கின்ற பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரிவது இல்லை. ஏனென்றால் அதுல நிறைய சீக்ரெட், மனைவிக்கு தெரியாத சீக்ரெட் அதுல அடங்கி இருக்கு. மனைவி மொபைல்ல இருக்கின்ற அந்த பாஸ்வேர்டை கொடுப்பதற்கு நாம் தயங்குகின்றோம். இது அல்ல வாழ்க்கை. 2 பேருக்கும் எந்த அளவிற்கு அந்த உயரிய அன்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருவரும் ஒருவருக்கொருவர் நம்புகின்ற அந்த நம்பிக்கையிலே, அன்பிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இருவரும் தாங்களுக்குள் மாத்திரமல்ல, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு பொறுப்புள்ள ஒரு தம்பதிகளாக, ஒரு குடும்பமாக அவர்கள் தங்களை வெளிக்காட்டுகிறார்கள் என்பதை இந்த திருமறையின் வசனங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக உயர்ந்த அன்பு, உண்மையான அன்பு என்பது இந்த சமூகத்திற்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு தோழர்களாக, சிறந்த ஒரு உடன்படிக்கை பங்காளிகளாக அவர்கள் வாழுகிறார்கள் என்பதை இந்த திருச்சபைக்கும் இந்த சமூகத்திற்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தங்களுடைய வாழ்வின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வாழ்விலே நல்ல குடும்பங்களை நாம் உருவாக்கவும், நம்முடைய திருச்சபைக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் மற்றும் நம்முடைய திருச்சபை இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நல்ல குடும்பங்களை உருவாக்கவும், வளர்க்கவும், பாதுகாக்கவும், சாட்சியாக ஏற்படுத்தவும் வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த திருச்சபைக்கு இருக்கிறது, பெற்றோருக்கு இருக்கிறது. நம்முடைய திருச்சபையிலே இந்த திருமணங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அவர்கள் இந்த நல்ல குடும்பங்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும். அந்த குடும்பத்தோடு நின்று விடுவதும் அல்ல, ஒரு நல்ல ஒரு சமூகத்திலே அவர்கள் வளர வேண்டும், சமூகத்தை உருவாக்க வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு குடும்பமாக அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், ஒரு நல்ல ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு திருச்சபையை அவர்கள் மூலமாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணங்கள் தான். ஆக இவைகளை புரிந்து கொண்ட மக்களாக நாம் மனித உறவுகளிலே கடவுள் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்த மக்களாக நாம் இந்த திருமணத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். திருமணம் என்பது உறவுகளுக்கு முதன்மையிடம் கொடுக்க வேண்டும், உண்மையான ஒரு அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், உறவுகளிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நான் சொன்னேன், உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கின்ற ஒரு சமூகத்தை, ஒரு திருச்சபை, ஒரு குடும்பத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே அது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு குடும்பமாக நாம் திகழுவோம், நல்ல ஒரு திருச்சபையாக வளருவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.